உலகத்துல எல்லாரும் பிறக்கிறேன் வளர்றேன், அசுரர்கள் மட்டும் பிறந்த உடனே ஒரு தாயினுடைய பருவத்தை அடைகிறேன் அப்படின்னாக்கா காரணம் என்ன? எல்லாரும் மாதிரி அனம் பிறக்க வேண்டியதானே? அதுக்கு காரணம் ஒருவருடைய மதி அப்படிங்கறத நான் சொல்ல முடியும். அதை போய் விதின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்துல யயாதி அப்படிங்கிறவன் அன்னைக்கு ஒரு தேவயானிங்கிற சுக்கராச்சாரியார் மகளை கல்யாணம் பண்ணனா. அப்ப சுக்கராச்சாரியர் சொன்னார், என் மகளை கல்யாணம் பண்றதுக்கு முன்னால இன்னொரு பெண்ணு தாலியா வருவா, அவளையும் கூட்டிகிட்டு போங்கிறாரு. சரி கூட்டிகிட்டு போறேங்கும் போது ஆனா ஒரு வார்த்தை சொல்றேன், எல்லா போகத்தையும் இவளுக்கும் கொடு, என் மகளுக்கு கொடுக்குற மாதிரி. ஆனா பெண் போகத்தை மட்டும் நீ கொடுத்துறாத அப்படின்னு சொன்னதை மறந்து பெண் போகத்தையும் கொடுத்து அவளுக்கும் குழந்தைய கொடுத்தேன். இது முனிவருக்கு தெரிஞ்சிச்சு. அப்பதான் யயாதியை பார்த்து சொன்னாரா, பாவி சொன்ன வாக்க மறந்துட்டு இப்படி நீ ஒரு காரியம் செஞ்சுட்டிய, அதனால உன்னுடைய இளமை பருவம் இருக்கிறதுனால தானே நீ இப்படி பண்ற, நீ கிழவனாக கிடவது அப்படிங்கிற சாபத்தை கொடுத்தனாரு. அதனாலதான் வயோதிகனா போனா யயாதி. காரணம் விதிப்படி வயோதியான ஆனா விட்டானா மதி கொண்டு திரும்பவும் இளமையை பெற்று அவன் வாழ்க்கையில முன்னேறி காமிச்சான்னு. அதுக்கு காரணம் என்ன? மதி. புருஷன் உயிரை மீட்டி வந்தா ஒரு பெண்ணு, போன பொழுத நிறுத்தி வச்சா ஒரு பெண்ணு, அரசனோட நீதி கட்டா ஒரு பெண்ணு, ஆட்சி காலத்தை குறிச்சிட்டு பண்ணா ஒரு பெண்ணு. எல்லாத்துக்குமே காரணம் பெண்ணு. நீ வெறும் மண்ணா போயிடக்கூடாது இல்லையா? ஏன்னு கேட்டா விளைந்த நெற்கதிர்னு சொன்னேன். நீ விளைந்த நெற்கதிரா இருக்கணும்னா நீ மதிய மதிக்கணும். சும்மா வெறும் பதரா போயிடக்கூடாது. உன பார்த்தாலே பதறு மாதிரிதான் தெரியுது. இருந்தாலும் பதறு பதறுன்னு சொல்றீங்களே, பதறுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? பதறுனாக்கா அதுக்கு காரணம் உண்டு. என்ன காரணம்? இந்த நாடு தமிழ் பேசுறதெல்லாம் வார்த்தையை நினைச்சு பேசலாம். ஆனா நீங்க பேசுற வார்த்தையெல்லாம் கவனிச்சுட்டே இருந்தேன். புது புது வாக்கியங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கே. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உள்ள இருந்திருக்கேன், இன்னைக்கு வெளியே வந்திருக்கேன்னா ரொம்ப கேட்கறதுக்கே அற்புதமா இருக்கு. ஆனா எதுக்கிட்டாலும் பதறு பதறுன்றீங்களே, பதறு சும்மா அறிவு ஓட்ட முண்ட மாதிரி பேசிக்கிட்டே இருக்க கூடாது. சில பேர் அப்படிதான் பேசுறது. பதறு பதறுன்னு ஏன் பேசுறீங்க? பதறுன்னா என்ன? ஏன் பதறு பதறுன்னு ஏன் சொல்றாங்க? நல்லா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கேளுங்க. அவர் மட்டும் வார்த்தைக்கு வார்த்தை பதறு பதறுன்னு சொல்லலாமா? ஏற்கனவே பிரச்சனை ஆயிருக்கு வளையங்குளத்துல. அந்த பிரச்சனைங்கிற ஒரே காரணத்தினால இன்னைக்கு மரியாதையை ஒதுங்கி மரியாதையை நான் போய்கிட்டு இருக்கேன். அதனாலதான் நானும் மரியாதையா இன்னைக்கு திரும்ப வந்து வார்த்தைகளை விட்டேன்னு வச்சுக்கவே, சரி வரட்டு காட்டுக்கு முரட்டு மப்பட்டி மாதிரி முரட்டு மப்பட்டி சந்திக்க தானே போறேன் நானு. வா ஓ அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கவே, என்ன பண்ணுவீங்களா? உன் கதையே வேற மாதிரி ஆகி போறேன். என் கதையை